ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸி அண்ட் ஹெல்தி கிச்சனில் மெத்துன்னு பஞ்சு போன்ற ரசகுல்லா இன்றைக்கி செய்கிறத பார்க்கலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுருக்கேன். பால் கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. ரசகுல்லா செய்கிறதுக்காக வேண்டி முதல்ல நாம் பாலை திரிய வைக்கணும். அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலுக்கு 1.5 எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதுலேயே 2 டீஸ்பூன் போல் சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால் நல்லா கொதிச்சுட்டு நாம் இதை இறக்கி 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஆற வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாறை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம பால் நல்லா திரிஞ்சிட்டு மெலிசான ஒரு காட்டன் துணியை லேசாக அலசிக்கிட்டு நாம் இப்போ அதில் நாம் பாலை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். பாலை வடிகட்டிட்டு நம்மளுக்கு அந்த தண்ணி கிடைக்கும் இல்லையா, அந்த தண்ணி நம்மளுக்கு 2வது யூஸ் ஆகும். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இந்த தண்ணியை சேர்த்து பிசைங்க. இது வேவ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால் நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போது வடிகட்டின இந்த பன்னீரில் நாம் நல்லா பச்சை தண்ணி 2 டைம் நல்லா சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்படி செய்கிறதுனால நம்ம எலுமிச்சம்பழத்தில் உள்ள புளிப்புத்தன்மை அதிலேருந்து எடுத்துடலாம். பன்னீரில் கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் பார்த்துடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை உருட்டதுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு அப்படியே அது உருட்டதுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் அதோட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அல்லனாக்கி மைதா மாவு சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, எனக்கு கரெக்டாக வந்துட்டு. இதே மாதிரி இப்படி உருட்டி வச்சுடுங்க. எனக்கு 1 லிட்டர் பாலில் 10 ரசகுல்லாக உருண்டை வந்திருக்கு. இனி நாம் சீனி பாகு காய்ச்சிக்கிடலாம். நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு 1.5 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு சீனிக்கு 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 2 கணக்கு பண்ணிக்கிடுங்க. அதுக்கு நான் 1/2 கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஏன்னா நாம் சீனி பாகை ரசகுல்லா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறோம். அதனால தான் பாருங்கள், இப்போ நம்மளோட ரசகுல்லா ஒரு வெடிப்பு கூட இல்லாமல் சூப்பராக நல்ல பளபளன்னு உருட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். இப்போ நம்ம சீனி பாகு கரைஞ்சி பிசுப்பு தன்மை வந்துட்டு இனி இதோட நாம் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்றா இதோட சேர்த்துக்கிடலாம். அதுக்கு முன்னால் 2 ஏலக்காயை லேசாக தட்டிட்டு அப்படி சேர்த்துக்கிடலாம். ரசகுல்லா செய்யறதுக்கு கொஞ்சம் வாய் பெருசாக உள்ள பாத்திரமாகவே வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ பாதி தான் நம்மளுக்கு இருந்த மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், ஃபுல்லாக நிறைஞ்சி வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம ரசகுல்லா பெருசாக ஆயிரும். நானே கொஞ்சம் சின்ன பாத்திரம் தான் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் அடிக்கடி கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாதுங்க. சும்மா லேசாக பட்டம் படாமல் லேசாக கிண்டி விடுங்க. லேசாக திருப்பி விட்டு மூடி வச்சுக்கிடலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி மூடி வச்சுக்கிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் சீனி பாகில் அப்படியே நம்ம ரசகுல்லா வேகட்டும். இப்போ நம்ம ரசகுல்லா ரெடி ஆகிட்டு. ரெடியான ரசகுல்லாவை 4-5 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். பாருங்கள், 4-5 மணி நேரம் கழித்து நம்ம ரசகுல்லா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னுட்டு. ரசகுல்லா எல்லாம் நம்ம சாப்பிட்ட பிறகு மீதமாக இருக்கிற இந்த சீனி பாகை கூட நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கிடலாம். கேசரி பண்ணும்போது, டீ செய்யும்போது கூட நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.